கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவான் கிருஷ்ணனின் பால லீலைகளை பற்றி பேச போறோம், பாட போறோம். யசோதைக்கு உலகம் காட்டினார் கிருஷ்ணன், அதை பத்தியும் பேச போறோம். நாராயணியம் தசகம் 45-46. எல்லோருக்கும் நமஸ்காரம். பகவான் கிருஷ்ணர் பூமியில் யாதவ குலத்தில் நம் மனிதராய் அவதரித்தார் என்று தெரியும். அவர் பிறந்த உடனே அவர் எப்படியெல்லாம் குழந்தை பருவத்தில் பால பருவத்தில் விளையாடினார் என்பதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு குழந்தைகள் செய்த குறும்புகள் நமக்கு நினைவில் வர மாதிரி பகவான் கிருஷ்ணன் எப்படியெல்லாம் விளையாடினார் என்பதை நாராயணியத்தில் பட்டதிரி 45வது தசகத்தில் அழகாக சொல்கிறார். குழந்தை கண்ணன் முதலில் தன் உடம்பால் மெல்ல மெல்ல தவழ்ந்து தன் காலில் உள்ள கொலுசுகள் சப்திக்க தவழ்ந்து வருகிறார். அவர் கூட பலராமனும் கூட தவழ்கிறார். ஐ சபல முராரே வாணி ஜானு பிரசாரை இமமி பவன பாகான் பூஷயந்தோ பவந்தோ சலித சரண குஞ்சோ மஞ்சு மஞ்சீர சஞ்சா ಶ್ರವಣ ಕುದುಕವಾಜೌ சேருதச்சாரு வேக. குழந்தை பலராமனுடன் குழந்தை கிருஷ்ணரும் வீடு முழுவதும் தவழ்ந்து கொண்டு செல்லும் போது அவர்களுடைய காலில் உள்ள கொலுசுகள் சப்தமிடுவதை கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவர்களும் ரசித்துக் கொண்டே மிக வேகமாக தவழுகிறார்கள். சாரு வேகாத்னா மிக வேகமாக அந்த குழந்தைகள் தவழுகிறார்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. அவர்களின் தோற்றமும் அதுக்கு மேல அழகாக இருக்கு. இதனால் எல்லாருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகள். எல்லோருடைய கவனமும் தன்பால் திரும்பும்படி அவர்கள் தவழுகிறார்கள். என்ன அழகாக பட்டத்துக்கு சொல்றாரு பாருங்க ஸ்லோகம். அனுசரதி ஜனௌகே கௌதுக வியாகுலாசே இவ விகிருத நிநாதம் யாக சந்தோ த்ருவந்தோ ஹரிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டி இமிவன விததாதே கௌதுகம் வாசுதேவ. வாசுதேவா, ஏ குழந்தையே, வசுதேவனின் குழந்தையே, இந்த குழந்தை எது செய்து பார்க்கும் கண்ணன் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷத்துக்கு தரப்பட்ட குழந்தை. குதூகலத்தை தரது. இந்த குதூகலத்தை தரப்பட்ட குழந்தையா இருந்ததுனால எல்லா கோபையிலும் கொஞ்சி 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 அந்த குழந்தைய கீழ வைக்க மாட்டேங்கிறா, குத்த பண்றா. கோபியர் கொஞ்சம் ரமண கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமண பிறகு பாருங்கள். ததனு சரணசாரி காரகை சாதமார நிலையததி சுகேலன் பாலசாபல்யசாலி பவன சுகபிதாலான் வஸ்ஸகம் சாலுதாவல் கதமபிகிருதகாசை கோபகை வாரிதோபுகு. அப்புறம் அதன் பிறகு அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு கால்களால
அழகா நடக்க ஆரம்பிக்கிறான் குழந்தை கண்ணன். விதமா அலங்கரிச்சுண்டு அந்த குழந்தை நடக்கிறத பார்த்தாலே நமக்கே ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை பாருங்க, நடக்கிறத பாருங்க. சின்ன சின்ன பதம் வைத்து ஆயர்பாடி யாதவரத்து குழந்தைகளுடன், அதாவது அவர்களை இடையர்கள் என்று சொல்வார்கள், அவர்களுடன் விளையாடி ஓடிக்கொண்டு, அப்புறம் பூனையை துரத்தி கொண்டு, கிளியின் பின்னே ஓடிக்கொண்டு கிருஷ்ணன் ஒவ்வொரு பால லீலைகளா ஆரம்பிக்கிறான். இந்த குழந்தையான குட்டி கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபிகமாத்திலேயும் போய் அவர்கள் அன்போடு தருகின்ற புது வெண்ணெய் பால் என்று குடித்து கொண்டு குதூகலமாக இருக்கிறான் இந்த குழந்தை. பிரதி நவநீதம் கோபிகா தத்தமிச்சல் கலபத பகாயல் கோமலம் குவாவி நித்யன் சதய யுவதி கோகை அர்ப்பிதம் சர்ப்பிரஸ்னல் கோச்சன நவ விபக்வம் உத்தமையா விபஸ்துவம். பிரதி நவநீதம், பிரதிதோறும் நவநீதம் வெண்ணைய டெய்லி புது வெண்ணெய் புது பால். இந்த கோபிகமான ரொம்ப ஆசையோட கொடுக்குறான் அந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை டெய்லி போய் புது வெண்ணெய் புது பால் குடிச்சு 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 கண்ணன் அழகா அந்த கோபிகளோட ஒன்றி விளையாடி ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த கோகுலமே ரொம்ப அழகா ரம்யமாக இருக்கு. கூட பலராமன் விளையாடுறான், இடைய சிறுவர்கள் விளையாடுறான். பார்க்கறதுக்கே நமக்கே இப்போ கண்முனால அந்த குழந்தைகள் விளையாடுற காட்சி அப்படியே கண்முனால வருது. பார்த்தேடா ரொம்ப அழகா இருக்கு. அந்த கோகுலத்துக்கு நம்ம ஒரு தரம் போயிட்டு வரமாட்டோமான்னு தோன்ற மாதிரி அந்த குழந்தை அப்படி விளையாடுறான். இப்படி இருக்கல குழந்தைக்கு ஒரு நாளைக்கு திருடி திங்குற புத்தி வந்துடுறது. இப்படி டெய்லி அவ புது வெண்ணெய் புது பால் கொடுக்குறா, திருடி திங்கணுமா? ஏன் திருடி திங்குற புத்தி வந்ததுனாக்க, முந்தி பலியிடம் பிச்சை கேட்டதுனால யாசகம் பண்ணிட்டார் இந்த கிருஷ்ணர் பலியிடம் வாமனாவதாரத்துல. அதனால இனிமே நம்ம யார்கிட்ட யாசகம் கேட்கக்கூடாது, வெண்ணதான் கேட்கக்கூடாது. நம்ம ஆத்திரவே நம்ம திருடிவிடலாம்ங்கிற அந்த திருட்டு புத்தி அந்த குழந்தைக்கு வந்துவிட்டு, அதனால என்ன செய்யறான், குசும்பும் குறும்பும் சேர்ந்துட்டோ நேர குழந்தை இருக்கானே அவன் ஒவ்வொரு ஆத்து கோபிகள் ஆத்துல போய் அவ இல்லாத சமயத்துல போய் தயிரையும் வெண்ணையும் திருட தொகைதான் இந்த குழந்தை. ஒரு நாள் ஒரு கோபியின் வீட்டில் அவள் இல்லாத போது உரியில் கட்டி தொங்க விட்டிருந்த மண்ணாலான தயிர் பானையை கம்பை வைத்து அடிச்சு உடைச்சு விட்டான் இந்த கிருஷ்ணன். அந்த காலத்துல இப்போ மாதிரி ஃப்ரிட்ஜ் ஒன்றும் கிடையாதே. அப்புறம் தயிரை கீழேயும் வைக்க முடியாது, பூனை வந்து குடிச்சு விடும். அதனால் ஒரு கயிற்றை கட்டி மண் பானையை தொங்க விட்டு இருந்தாள். இந்த காலம் மாதிரி தயிர் போய் உடனே வாங்க முடியாது. அதனால என்ன செஞ்சா, இவ மாமியாருக்கோ தினமும் தயிர் இல்லைன்னா முடியாது, சாப்பாடு இறங்காது. நாத்தனாரு தன்னோடு பங்குக்கு இவளை ரொம்ப படுத்துவாள். இப்போ மாமியார் ஏற்கனவே இவளுக்கு சமத்து போராது என்று எப்போதும் திட்டுவாள். இப்போ கண்ணை வேற அந்த தயிர் பானையை உடைச்சாச்சு. இப்போ வெளியில போயிட்டு உள்ள வரா, தயிர் பானை உடைஞ்சு கிடக்கு. ஓ கோ கோ தை கொடமே உடைஞ்சு போனதே, ஓ கோ கோ தை கொடமே உடைந்து போனதே, உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே, உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே, ஓ கோ கோ தை கொடமே உடைந்து போனதே,
அவள் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கா. இப்படி கண்ணன் இப்படி செய்யறதுனால அவளுக்கு ரொம்ப மனப்பிரயாசம் வந்தாச்சு, அழுக வந்தாச்சு. தயிர் வேற வாங்க போக முடியல, என்ன செய்யறதை சொல்லிட்டு நேரா யசோதைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்ல போறா. பாரு யசோதா, உன் பையன் இருக்கானே ரொம்ப பொல்லாத பையன் அப்படின்னுட்டு, தாயே யசோதா உந்தன் மாமியார் வந்தா நான் என்னடி செய்வேன், என்கிட்ட தயிரும் இல்லையடி, நீதான் உன் பிள்ளை ரொம்ப விஷமே செய்யறான், நீ என்ன வேணா செய், அவனை கட்டி போடுறையோ இல்லாட்டா அவனை என்ன செய்யறியோ நீ செய் அப்படின்ட்டு விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் திருகி விடுறான். அவன் இருப்பனா நேர ஓடி ஒளிஞ்சு விடுறான். என்ன விஷமம் பண்ணினாலும் அவன் மேல் ரொம்ப பெரிய கோபி எடுக்கலாம், கோபியை சமானப்படுத்துறா. ஆனாலும் அந்த விஷமம் நிறுத்தவே மாட்டேங்கிறான் கண்ணன். டெய்லி ஒரு விஷமம், நாளுக்கொரு லீலை செய்யும் நந்த கோபாலல்லி அவன். அவனை அவன் விளையாடுறதை பார்க்கறதே ஒரு அழகு. பாக்கி உள்ள குழந்தைகள்லாம் அதை பார்த்து படிக்கிறா. எல்லாரும் ஓஹோ என்ன அழகா அந்த குழந்தை கண்ணன் சிரிக்கிறான், பாடறான், பேசறான் இருட்டு. அந்த நந்த கோபால் அந்த அந்த கோகுலமே ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்க்கறதுக்கு. அப்புறம் பாருங்க ஒரு நாளைக்கு ஐ தேவபுரா கில த்வயி ஸ்வயமுத்தான சயேஸ்தனந்தயே பரிஜும்பணதோ வியபாவ்ருதே வதனே விஸ்வ மசஷ்டவல்லபி. ஒரு நாளைக்கு இந்த குழந்தை என்ன செய்யறதுன்னா, யசோதை மடியில படுத்துக்கொண்டு பால் பாலை குடிச்சுட்டே இருக்கிறத அழகா கொட்டாய் விடுறது. கொட்டாய் விடுறத அந்த வாய் இப்படியே திறந்த உடனே இந்த வாய்க்குள்ள இந்த குழந்தை அந்த வாய்க்குள்ள யசோதை இந்த உலகத்தையே பாக்குறான். அதிசயமா இருக்கு அவளுக்கு. என்னடா இது, இந்த குழந்தையோட வாய்க்குள்ள இப்படி உலகம் தெரியறதே சொல்லிட்டு. அப்புறம் கண்ணன் எல்லா குழந்தைகளுடன் விளையாடும் போது இந்த பொல்லாதவன் மண்ணை தின்றான் என்று யசோதையுடன் கோல் சொல்லி கொடுத்தார்கள் எல்லோரும். யசோதை வாயை திறடா கண்ணா, வாயை திறா அப்படிங்கிறான். யசோதைக்கு பயம் வந்துடுறது. குழந்தை மண்ணை தின்னாக்கா இருக்கு, இதே வியாதி வந்துடுமோ, ரொம்ப தாய்மை உணர்வு அவளுக்கு. அதனால அந்த குழந்தைகிட்ட சொல்றா, குழந்தை நீ மண்ணை தின்னாதடா குழந்தை, வெயில விளையாடாதடா குழந்தை அப்படின்ட்டு, நீ ரொம்ப கருத்து போயிடுடா குழந்தை, நீ இனிமே வெயில விளையாடாதடா, பத்திரமா இருடா குழந்தை அப்படிங்கிறான். அப்போ அந்த குழந்தை என்ன செய்வான், இவ சொல்றத கேட்பனா எல்லாமே ஓடுறது திருப்பி வாசனை விளையாட. கண்ணன் எங்கள் கண்ணனா கார்மேக வண்ணனா, கண்ணன் எங்கள் கண்ணனா கார்மேக வண்ணனா, என்னை குந்த கண்ணனா மண்ணை குந்த கண்ணனா, என்னை குந்த கண்ணனா மண்ணை குந்த கண்ணனா, குழலினாலே பாடுகளை கூட வைத்த 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 கண்ணனா,
மண்ண அப்படி அள்ளி அள்ளி திங்குறா, உங்ககிட்ட போய் சொல்றாருங்கிறா. உடனே இந்த யசோதை, டேய் வாயை திறடா அப்படின்னப்போ இந்த குழந்தை வாயை திறக்கிறது பார்த்தா அப்படியே அற்புதப்பட்டு போயிடுறா யசோதை. பூமி முழுசும் அப்படியே தெரியுது. குழந்தை கண்ணை அப்படியே காமிக்கிறார். ரொம்ப பரவசம். இப்படி ஒரு தாய்க்கும் கிடைக்காது. அப்படி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா அந்த யசோதை. வாயில் எல்லா இடத்துலயும் காடு இருக்கு, மலை இருக்கு, மேகங்கள் இருக்கு, மனிதர்கள் இருக்கா, தேவர்கள் இருக்கா, எல்லாம் நிறைஞ்சு எல்லாரும் தெரியுறா. யசோதை அந்த குழந்தை அப்படியே வாரி எடுத்து அகமழிந்து உச்சி முகர்ந்து அப்பா அப்படி பரவசப்படுற அந்த தாய். அந்த யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? தேவகி பிரசவச்சாலும் அந்த வளர்ப்பு தாய் அந்த யசோதைக்கு என்னமான பாக்கியம். என்ன பாக்கியம் பண்ணினா அந்த யசோதை பாருங்க ஆகா அற்புதம், ஆனந்தம். கண்ணனோட திருவிளையாடலை பார்த்து 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 நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நேர்ல பார்த்து அவளுக்குல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு அந்த யசோதை என்ன தவம் செய்தா பாருங்க. என்ன தவம் செய்த பெரியவனாகி அரக்கர்களை எல்லாம் கொன்று பூமியில ருக்மணியை கைப்பிடிக்கிறான். வைகுண்டம் போய்விட்டான். அவன் எல்லாம் போனப்போ அந்த வைகுண்டம் போனப்போ எல்லாருக்கும் ரொம்ப சங்கடம். குழந்தையா திருப்பி அந்த கண்ணன் வரமாட்டானா, பிருந்தாவனத்தில் விளையாட மாட்டானா, நம்ம கூட வந்து எல்லா விஷமும் செய்ய மாட்டானா. அது கோபீரர் ஏங்கரா ஒரு பக்கம், அவனோடு கூட படிச்ச அந்த குசேலர் ஏங்கரார், சுதாமா ஏங்கரார், அந்த பாக்கி உள்ள குழந்தைகள் எல்லாம் ஏங்கறான். அந்த கண்ணன் வந்தான், பூமியில அவனோட வேலையை செய்தான். அந்த பூமியை எல்லாம் சரி பண்ணினான். நேர வைகுண்டத்துக்கு போய் உட்கார்ந்தாச்சு இந்த கண்ணன். இந்த குழந்தைய நம்ம பார்க்கணுமா, அந்த கண்ணனை நம்ம பார்க்கணுமா, நல்ல காரியங்களா அந்த பூமியில நம்ம நிறைய நாமங்கள் எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய அந்த கண்ணனை இந்த வைகுண்டத்தில் உள்ள அந்த பெருமான நம்ம கூப்பிடணும். அந்த குழந்தை திருப்பி குழந்தையா பிறக்க மாட்டானா? குழந்தையாக மீது கண்ணன் பிறக்க மாட்டானா?
கண்ணன் செய்யற குறும்பெல்லாம் நமக்கு நினைவு வரும். இந்த மாதிரி அந்த கண்ணன் நிறைய குறும்பெல்லாம் செய்தாச்சு. அழகா குழந்தை பருவத்திலிருந்து பெரியவனாகி நம்ம சொல்ற மாதிரி வைகுண்டத்துக்கு போயாச்சு. எல்லாரும் சேமமா இருக்கணும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா.